எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் எடப்பாடியிலிருந்து ஜோதிட சரவணன் பேசுகிறேன். குருவே சரணம். இன்றைக்கி நம்ம சனி ராகு கிரக சேர்க்கையை பற்றி பார்க்குறோங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சனி ராகு கிரக இணைவு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு 12 லக்னங்களுக்கும் எப்படி பலன் இருக்குங்கிறத ஒரு சும்மா லேசாக தொட்டு பார்த்துட்டு வராங்க. 12 லக்னத்துக்கும் அப்படி பார்க்கும்போது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்குங்க சனி ராகு சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த காலகட்டங்களில் இருந்தது அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு 45 வயசு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சனி ராகு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 45 வயசு இருக்கிறவங்களுக்கு சிம்மத்தில் சனி ராகு இருக்குது சேர்ந்துருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா, அது 5ஆம் இடம். இப்போ குழந்தைகளால் பாதிப்பு ஏற்படுறது, அப்படியே குழந்தைங்க இருந்தாலும் சொன்ன பேச்சு கேட்காம போகிறது, இந்த மாதிரியான வாழ்க்கையில் இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க நடைமுறையிலே. இப்போ வெளியில் பார்க்குறது நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறாங்க. குழந்தைங்க இருந்தும் அவங்க ஒரு ஸ்டெடி இல்லாமல் சும்மா ஏனா தானான்னு ஒரு சும்மா, அதாவது ஒரு பொறுப்பு இல்லாத குழந்தைகளாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு நேர்மையான செயலில் இருக்கிறது இல்லைங்க. லக்னத்திலேயே சனி ராகு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசுக்கு எதிராக சில கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரியான புரோக்கர் வேலை இதெல்லாம் செய்கிறது, இந்த மாதிரியான செய்யும்போது நிம்மதியை சீர்கட்டுக்கிறாங்க. அதே மேஷ லக்னத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்கிற தொழிலில் இந்த புரோக்கர் மாதிரி ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கிறது சொல்கிறேங்க. இப்போ ஒரு 4 பேர்த்துக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படி இப்படிங்கிறதுங்க. இது சிம்மத்தில் சனி ராகு இருக்கவங்களுக்கு சொல்கிறேங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு சொத்து கத்து வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறான்னா, இந்த சிம்மத்தில் இருக்க சனி ராகு பாதிக்கப்படுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தை தான் அடிக்குங்க. சனிக்கு 6ஆம் இடமா வந்துருக்கு இல்லைங்களா. அப்போது 10ஆம் இடம் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு. அப்படி 10ஆம் இடமா வரும்போது அவங்க செய்கிற தொழிலில் அவங்க தர்மத்துக்கு புறம்பாக செயல்படும் போது மாட்டிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சனிக்கு 12ஆம் இடம் வீடு வருதுங்க. இப்போ அந்த இடம் பாதிக்குதுங்க. அதுமாரி என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த சனி ராகு சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு நடைமுறையில் அவங்க பேராசைப்பட்டு அரசாங்கத்துக்கிட்ட லோன் வாங்குறேன் அதை வாங்குறேன்னு சொல்லி வாங்கி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரே ஒரு கவனம் என்ன செயல்படணும்னா, செய்கிற தொழிலில் நேர்மையாக அதிக ஆசை இல்லாமல் இருந்தாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிருங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல், ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 45 வயசு ஆகிருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் அந்த சிம்மத்தில் சனி ராகு சேர்ந்துருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம அந்த ஜாதகம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் மேஷ லக்னம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த 5ஆம் இடம் பாதிக்கும் போது பூர்வீகம் அவங்க குடியிருக்கிற வீட்டில் விட்டுட்டு வேறு பக்கம் போய் இருக்கிறது, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இப்படியெல்லாம் போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஆசை தாங்க. 5ஆம் இடம் ஆசையை சொல்கிறது. அப்போ என்ன பண்ணுது, அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு அது மேலே ஒரு ஏக்கமாகி தொழிலுக்கு வந்துடுறாங்க. தொழில் அதாவது மகரத்துக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்து சனிக்கு 6ஆம் இடம் மகரம். அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல குரு நேசமாகறதுனால அவங்க தொழிலில் ஒரு நேர்மை இல்லாமல் தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வசதியானவங்க ஒரு பெரிய மனுஷனை ஏமாற்றி இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரியான குணத்தை கொடுக்குங்க. அதுதான் விதி. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நேர்மையாக இருந்து அதிக ஆசை இல்லாமல் வாழணும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை. மக்கள் அந்த மாதிரியெல்லாம் பாதிச்சிருக்காங்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேங்க. எதுக்கு இது உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, பொதுமக்களாக நாம் இருக்கும்போது சிம்மத்தில் சனி ராகு சேர்ந்துருக்குன்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி மேஷத்துக்கு பாதகாதிபதியாக வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த 11ஆம் இடத்தை சனி ராகும் பார்க்கும்போது நமக்கு எப்படியாவது குறுக்கு வழியில் நம்ம ஒரு மேன்மைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சம்பாதிச்சிடுறாங்க. அப்படியே குறுக்கு வழியில் நம்ம போய் ஒரு ரியல் எஸ்டேட்டு அது இது பண்ணி சம்பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா,
சீக்கிரட்டாக சம்பாதிக்கும் போது குடும்பத்தில் நிம்மதி இழந்துருங்க. அதே மாதிரி பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நைட்டில் வந்து 12 மணி ஆகும் தூங்குறதுக்கு. அதே மாதிரி 4-5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்குவாங்க. படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா மடியில் கிணம் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னாக்கா, நேர்மையாக தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் நடந்தீங்கன்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடம் வருதுங்க, சனி ராகு. அப்போ அந்த 4ஆம் இடத்துல சனி ராகு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லாமல் அவங்க அப்பாவுக்கும் பகைச்சிக்கிறாங்க, அப்பாவை பகைச்சிக்கிறாங்க, பாக்கியத்தை இழந்துடுறாங்க. அதே மாதிரி குறுக்கு வழியில் முன்னேறிடுறாங்க. ஏதாவது ஒரு வகையில் முன்னேறிடுறாங்க. 11ஆம் இடம் வருது இல்லைங்களா, சட்டத்துக்கு விரோதமாக. இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமாக தவறான குணங்களை கொடுக்கக்கூடியது தாங்க இந்த சனி ராகும். சிம்மத்தில் உட்காந்துருக்க சனி ராகுங்க. அவங்க சிம்மத்தில் இருக்க சனி ராகு பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த மீனத்தில் இருக்க சனி ராகு, மகரத்தில் இருக்க சனி ராகெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அது மறுபடியும் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மத்தில் இருக்க சனி ராகு 12 கட்டங்களுக்குமே அவங்க ஒரு சுப பலனை கொடுக்கலீங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சனி ராகு சேர்க்கை இருக்கும். திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் ஒரு நிம்மதி இருக்காது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து அதிக ஆசைப்பட்டது தான் காரணம். சரி, இப்போ இதில் இவங்களுக்கு எங்கே இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எங்கே பாதிப்பு வருது, அவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து சொன்ன பேச்சு கேட்க, அம்மா சொல்கிற பேச்சு மக கேட்காது, மக சொல்கிற பேச்சு அம்மா கேட்காதுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அப்படி தாங்க. அவங்க அப்பா வந்து இப்போ மகரம் வந்து 9ஆம் இடமாக வருது, பாதிக்கப்படுது. இங்கே அந்த 9ஆம் இடம் அந்த ராகு திசையோ சனி புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு மகனுக்கு ஒத்து வராது. ஏன்னு கேட்டாக்கா, தந்தை வந்து சொல்லுவாங்க, ஆனால் ஜாதகர் கேட்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அதுக்கு 11ஆம் இடம். பேராசைப்படாதீங்க. அப்படி பேராசைப்படாமல் நேர்மையான வழியில் முன்னேறும்போது நமக்கு அந்த இடத்துல பிரச்சனை சால்வ் படும். ஏன்னாக்கா, அங்கே 8 குடியவனே வந்து அங்கே 9ல் நீசமாகறாங்க. 9ல் நீசமாக கூட தந்தை. இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 9ல் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை நேசப்படுத்துகிறாரு. அப்படிங்கும்போது தந்தை சொல் பேச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகும். அதுக்கு அடுத்தது மிதுன லக்னங்க. மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலையே சனி ராகு சிம்மத்தில். அப்படி இருக்கும்போது இந்த 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க, சனி வந்து நல்லவர் தான். ஒரு வகையில் நல்லவர், ஒரு வகையில் கெட்டவர். 8ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறும்போது அது உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க மாட்டார். அதே 9ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 9ஆம் இடத்தை சனி ராகு நேரடியாக பார்க்கும்போது தந்தை வந்து முரடனாக இருப்பார். ஜாதகர் தந்தைக்கும் அப்பாவுக்கும் அதே மாதிரி ஒத்து வராது. ஏன்னாக்கா அப்பா செய்கிறது மகனுக்கு பிடிக்காது. அப்போ இதில் என்ன பண்ணணும், அவங்க வந்து அப்பா அவங்க சின்னதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் இந்த சனி வந்து 11ஆம் இடமா மிதுனம் வர்றதுனால சனியால் அவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குது. சனி ராகுனால வளர்ச்சி இருக்கும். அவங்க வந்து ஒரு ஹார்டான தொழில் செஞ்சு 10-5 சம்பாதிப்பாங்க. எப்படி தொழிலில் வளர்ச்சி கொடுத்துருவாங்க. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்குங்க 3ல் சனி ராகு இருக்கும்போது அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு அவங்க வந்து ஏதாவது ஒரு செயல்படும்போது அவங்க வந்து அந்த ஆதாயத்தை சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தொழில் வந்து நேர்மையாக இருக்காது. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நேர்மையாக இருக்குது. உளுந்து தான் எந்திரிப்பாங்க. ஆனால் வந்து உளுந்து எந்திரிச்சு சம்பாதிச்சிருவாங்க. நேர்மைக்கு புறம்பாக தான் இருக்குங்க சம்பாதிக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாங்க. அதுக்கு அடுத்தது கடக லக்னங்க. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2லேயே சனி ராகு. அப்போது அந்த கடக லக்னக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும்னா, கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஜாதகருக்கு வந்து 8ஆம் இடமும் அடி வாங்குது, 6ஆம் இடமும் அடி வாங்குது, 7ஆம் இடமும் அடி வாங்குது. ஏன்னா சனிக்கு 6ஆம் இடம் மகரம். அதனால் கணவன் மனைவி பிரிவினையை தவிர்க்கிறதுக்கு மனைவி பேச்சை, பார்ட்னர் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை சால்வ். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த 45 வயசு ஆனவங்களுக்கு
இந்த சனி ராகு லக்னத்திலே இருக்கும்போது அவங்க அடிதடி அடியாட்களாக போகிறது, கட்ட பஞ்சாயத்தில் போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி போனால் ஒரே நாளில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக எதையும் செய்கிறது, இந்த மாதிரி இயற்கையை அழித்து சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரும் சோதனைங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா உங்களுடைய குணாதிசயம் அந்த மாதிரி போகும். ஏன்னா லக்னத்திலே சனி ராகு இருக்காருங்க. அப்போது அந்த லக்னத்தில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு அங்கே சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போது 7ஆம் இடம் மனைவி, அவங்க வந்து லக்னத்தில் உட்காந்துருக்காங்க. லக்னத்தில் உட்காந்துருக்கும்போது மனைவி வந்து நீங்கள் வந்து எத்தனை கல்யாணம் பண்ணாலும் சரிங்க, மனைவி வந்து நீங்கள் தான் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு தான் சிரமம். யாருக்குங்க? மனைவிக்கு தான். ஒரு கல்யாணத்துக்கு 2-3 கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தர்மத்துக்கு புறம்பாக செயல்படாத போது குடும்பம் சிறப்படையும். அதுக்கு அடுத்தது கன்னியா லக்னங்க. கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்தை விட்டு தள்ளி தான் போய் இருக்கணுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னாக்கா சிம்மத்துக்கு மீனம் வந்து 8ஆம் இடமாக வருது, இவங்களுக்கு அது வந்து 7ஆம் இடமாக வர்றதுனால உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாதிரி போய் இருங்க. கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் ஆகாதுங்க. 12லேயே சனி ராகு உட்காந்துருக்கிறதுனால அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடமாகவும் வந்துடுது சனி. அப்படி இருக்கும்போது 2ஆம் இடத்துக்கு அது 5ஆம் இடம், பூர்வீகத்தை அது வந்து பாதிக்குங்க. பூர்வீகத்தில் சண்டை சச்சரவை கொடுத்துருங்க கொண்டு வந்து. இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பூர்வீகம் அவங்களுக்கு செட் ஆகாதுங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து துலா லக்னங்க. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்துக்கு சனி வந்து ஒரு நன்மையை செய்யக்கூடியவர், எந்த வகையிலையுமே நன்மையை செய்யக்கூடிய. அவங்க வந்து 11ஆம் இடமாக வருது. துலா லக்னத்துக்கு வந்து 11ஆம் இடம், 11, 12. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க அண்டர் கிரவுண்டில் ஸ்மக்லிங் வேலை இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க கொண்டு போய் விடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, அந்த மாதிரியான அண்டர் கிரவுண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகரம் 4ஆம் இடமாக வருங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, வீட்டுக்குள்ளே இருந்து சில நல்லா ரைடு அது இது மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க வந்து அரசாங்கம் வந்து அது கையகப்படுத்தும் போது தான் அவங்களுக்கு தலைவலி வரும். இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ஏமாற்றி வீட்டுக்குள்ளே சரக்கெல்லாம் பதுக்குனீங்கன்னா ரொம்ப சிக்கல் வரும். நேர்மை ரொம்ப முக்கியங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது லாபம் 11ஆம் இடம். அவங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது பாதகஸ்தானமாக போயிடுது. இப்போ வந்து சனிக்கு 6ஆம் இடமாக போயிடுதுங்க மகரம். அப்போது இந்த துலா லக்னக்காரங்களுக்கு அதுவே 4ஆம் இடமாக வர்றதுனால எந்த ஒரு ஆகாத பொருளையும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காதீங்க, அது நல்லதில்லை. இதுதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால அவங்க இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சோதனை சந்திக்கக்கூடிய லக்னம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு 10ல் சனி ராகு இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. எந்த வகையிலையும் அவங்களுக்கு கீழ்த்தரமான தொழில் தான் கிடைக்குங்க. இந்த ரோடு க்ளீன் பண்ணுற மாதிரியும், ஒரு ரோடு கான்ட்ராக்டு, இந்த மாதிரியான பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்தில் பொறுத்த வரைக்கும் 10ல் சனி ராகு இருந்ததுன்னா பஞ்சாயத்தில் வேலை செய்கிறவங்க இருக்குது, பஞ்சாயத்தில் எடுபடி வேலை செய்கிறவங்க, அப்புறம் இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்கிறவங்க வேலை அதில் இருக்குங்க. அது நல்ல புண்ணியம் தாங்க. பாவத்தை கழுவிடலாம் 10ல் சனி ராகு இருக்கும்போது. ஆனாலும் அவங்களுக்கு 3-4 பாதிக்குதுங்க. சுகஸ்தானம் பாதிக்கும். நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம நிறையா பேர் மனித கழிவே எடுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னம் 10ல் சனி ராகு இருக்குங்க. எத்தனை பேர் உயிரே விடுறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான். ஆனால் அந்த விருச்சிக லக்னத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறவங்கள தான் இருப்பாங்க. என்னுடைய சுய கருத்து. அந்த 10ல் சனி ராகு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க தொழிலில் கர்மாவை அனுபவிக்கணுங்கிறது விதிங்க. அதுக்கடுத்து தனுசு லக்னங்க. தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 9ல் சனி ராகு. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்பத்தில் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் வேணுங்க. பேசுகிற வார்த்தைகள்னால அவங்களுடைய சுகஸ்தானத்தையும் அவங்க இழந்துடுறாங்க. அப்போது பேச்சில் கவனமாக இருக்கும்போது அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. அப்பா முரடனாக இருக்காங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்பா முரடனாக இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சரியாக பேசுவாங்க. ஏன்னா கேளுங்க, தனுசுக்கு 9ஆம் இடம் சனி ராகு இருக்கும்போது ஜாதகருடைய தந்தை வந்து கரடு முரடானவராக தான் இருப்பார். அப்போ குடும்பஸ்தானம் பாதிக்குது. அங்கே சனிக்கு 6ஆம் இடம் மகரம் இருக்கிறதுனால குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுங்க. அதுக்கு அடுத்தது மகர லக்னங்க. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ல் சனி ராகு அந்த இடத்துல இருக்கும்போது ஜாதகர் வந்து வறுமையில் தான் இருக்கணும்.
வேறு வழி இல்லைங்க. வறுமையான குடும்பம், இறைவன் அப்படி படைப்பு, என்ன பண்ணுறது? அதே பாருங்கள், குரு அங்கேயே நேசமாகிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கடுமையாக உழைச்சி 10-5 குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வாழ்ந்தோம்னா கரை ஏறிடலாம். அதுக்கு அடுத்தது கும்பலக்னம். கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வராது. நம்ம பார்ட்னரோட விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா லைஃப் நல்லாயிருக்கும், இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்தது மீன லக்னங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் சனி ராகு, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. எதிரிகளை இவரை பார்த்தாலே எதிரிகள் விலகி போயிடுவாங்க. ஆனாலும் இவருக்கு பல சோதனைகள் எதிரிகளால் இருக்கும், பங்காளிகளால் இருக்கும். வரக்கூடிய மனைவி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்காது. 12ல் வரக்கூடிய மனைவிக்கு 12ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால அவங்களுக்கு உபாதைகள் இருக்கும். வரக்கூடிய மனைவிக்கு மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மனைவிக்கு உபாதைகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது 12 லக்னத்துக்கு பார்த்துட்டேங்க. இது இயற்கையாக என்ன சொல்ல வரேன்னா, அந்த சனி ராகு சிம்மத்தில் இருக்கும்போது இந்த 45 வயசு ஆனவங்களுக்கு மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தொழிலை தர்மத்துக்கு புறம்பாக 10 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிரமத்துக்கு ஆளாகுங்க. உங்களுக்கு இப்போ 45 வயசு ஆகுது, எனக்கு தெரியுது. சனி ராகு சிம்மத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் 45 வயசு இருக்குங்க, அல்லது ஒரு வயசு முன்ன பின்ன இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க, கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நான் வீட்டை கையில் காசே இல்லாமல் வீடு கட்டக்கூடாதுங்க. நம்ம அப்புறம் அப்படி பண்ணும்போது அதில் பாதிக்குது இல்லைங்க. ஏன்னா காலப்பிரசனம் 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா வருது இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, சனி ராகு சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை முரடனாக்கக்கூடிய கால நேரத்தில் நம்மளை கடவுள் ஜனனிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த சனின்னா கருப்பு, ராகுன்னா மாயே. அப்படி இருக்கும்போது உக்கிர காளி இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷத்தில் இருந்து நிவர்த்தி கிடைக்குங்க. மேற்கொண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் மீனத்தில் சனி ராகு, மகரத்தில் சனி ராகு இதெல்லாம் பார்க்கலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கம். குருவே சரணம்.